Hello friends, welcome to Nivi Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.3ல second question பார்க்க போகிறோம். question என்னன்னா, if x is congruent to 13 modulo 17, then 7x minus 3 is congruent to which number modulo 17? அதாவது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, x is congruent to 13 modulo 17 கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம எழுதிக்கலாம். அப்போது x is congruent to 13 mod 17 இது வந்து நம்ம எழுதியாச்சு. இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 7x minus 3 is congruent to which number? இந்த ஒரு நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அது வந்து yன்னு எடுத்துக்கலாம். அப்போது let y be the required number அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ அவங்க கொடுத்தது என்ன, 7x minus 3 is congruent to which number modulo 17? அந்த நம்பர் தான் நம்ம yன்னு எடுத்திருக்கோம். அப்போது 7x minus 3 is congruent to y mod 17 அப்படின்னு எழுதலாம். இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம், x is congruent to 13 mod 17 x minus 13 equal to 17n அப்படின்னு எழுதலாமா? அதாவது for some integer n. இப்போ வந்து இதை சால்வ் பண்ணலாம். என்னன்ற இடத்துல அது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ x equal to 17n, இந்த 13 அப்படி போச்சுன்னா ப்ளஸ் 13 ஆகும். இப்போது let n equal to 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போது 17 into 1 plus 13 ஆன்சர் என்ன, 30 அப்படின்னு வரும். அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து 13 வந்திருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவான வேல்யூவாக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வையோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எழுதலாம் 7 into x, அதாவது 7 into 30 minus 3 is congruent to y mod 17 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போது 7 into 30 வந்து எவ்வளோ, 210 minus 3 is congruent to y mod 17 அப்படின்னு எழுதலாம். 210 minus 3 வந்து 207 is congruent to y mod 17 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த yயோட வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 207 17ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ரிமைண்டர் வேல்யூ வரும். அந்த ரிமைண்டர் தான் வந்து y. அப்போது டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 207 divided by 17. 17 into 1 17, அப்புறம் இங்கே 3 வரும், அப்புறம் இந்த 7 வந்து இப்படி கீழே எழுதிக்கலாம். அப்போது 17 into 2 என்ன வரும், 34. ரிமைண்டர் வந்து 3 வருதா, அப்போது இந்த 3 தான் வந்து yயோட வேல்யூ. அப்போ இது எப்படி எழுதலாம், 207 is congruent to 3 mod 17 அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது y equal to 3. இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா, சால்வ் 5x is congruent to 4 mod 6. அதாவது எக்ஸோட வேல்யூஸ்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், 5x minus 4 is divisible by 6 அப்படின்னு எழுதலாமா? அப்போ 5x minus 4 divisible by 6 is equal to k, அதாவது for some value k அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து இதை எப்படி சால்வ் பண்ணலாம், 5x minus 4 equal to 6k அப்படின்னு எழுதலாம். இப்போ எக்ஸோட வேல்யூஸ் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸ் வர மாதிரி நம்ம எழுதிக்கணும். அப்போது 5x வந்து எப்படி வரும், 5x equal to 6k plus 4. அப்போது x equal to 6k plus 4 by 5 அப்படின்னு வருமா? இப்போ வந்து நம்ம பாசிபிள் k வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ்லாம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து k equal to 1 போட்டால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். x equal to 6 into 1 plus 4 by 5 equal to 6 plus 4 by 5 equal to 10 by 5 equal to 2 அப்படின்னு வருது. இது வந்து ஒரு பாசிபிளான பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ x equal to 2, அதாவது k equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது x equal to 2 வருது. அடுத்து k equal to 2 போட்டால் என்ன வரும், 6 into 2 plus 4, அதாவது 12 plus 4 16. 16 வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஸோ அந்த வேல்யூ வந்து வராது. அப்புறம் k equal to 3ன்னு போட்டு பாருங்கள். அப்போ என்ன வரும், 6 into 3, அதாவது 18 plus 4 22. அதுவும் வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அடுத்த வேல்யூ செக் பண்ணலாம். அப்போ k equal to 4 போட்டு பாருங்கள். 6 into 4 24. 24 plus 4 28. 28 வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஸோ அந்த வேல்யூவும் வராது. அடுத்து k equal to 5 போடலாம். 6 into 5 30. 30 plus 4 என்ன, 34. 34ம் 5ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஸோ அதுவும் வராது. அப்போது k equal to 6 வந்து என்ன வரும், 6 into 6 36. 36 plus 4 வந்து 40. 40 வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியும், ஸோ k equal to 6 வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போது when k equal to 6, x equal to 6 into 6 plus 4 by 5
equal to 36 plus 4 by 5 equal to 40 by 5 equal to 8 அப்படின்னு வருதா. அப்புறம் 7 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 6 into 7 என்ன 42. 42 plus 4 வந்து 46. அந்த வேல்யூ வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஸோ 7 வராது. அடுத்து 8 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 into 8 48. 48 plus 4 வந்து 52. 52 வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஸோ அந்த ஆன்சரும் வராது. அடுத்து வந்து 9 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போது 6 into 9 என்ன 54. 54 plus 4 வந்து 58. அது வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஸோ அந்த வேல்யூ வராது. அப்புறம் k equal to 10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 into 10 60. 60 plus 4 வந்து 64. அது வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஸோ அடுத்த k வேல்யூ என்ன 11. 6 into 11 வந்து 66. 66 plus 4 வந்து 70. அது வந்து நம்மளால் 5ஆல் டிவைட் பண்ண முடியும், ஸோ அப்போ அந்த வேல்யூ வந்து வரும். ஸோ அது வந்து நம்ம எழுதிக்கலாம். அதாவது when k equal to 11 x equal to 6 into 11 plus 4 divided by 5 equal to 66 plus 4 by 5 equal to 70 by 5 ஈக்குவல் டு 14 அப்படின்னு வருமா. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். அதாவது கேயோட வேல்யூ வந்து 1 6 11 அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூஸ் வந்து 2 8 14 இந்த மாதிரி வரும். இதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.